السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي خص عباده الأخيار بالتوفيق فحصل لهم العز والفخار ومحى من قلوبهم ظلمة السوى وحب الأغيار وحباكم بالحلم والعلم والصفا من سائر الأقدار والصلاة والسلام على من توجه الله بتاج الوقار ونور بوجوده جميع الأقطار سيدنا محمد الحاثي على طاعة الغفار وعلى آله الأطهار وأصحابه الأخيار والسادات الأبرار أما بعد. وقال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كنتم خير أمة أخرجت للناس إلى آخر السورة. وقال نبينا بشير صلى الله عليه وسلم علموا أولادكم ثلاث خصال حب نبيكم وحب آل نبيكم وتلاوة القرآن. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகத்தை படித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஏடேற்றமும் எம் உயிருக்கும் உயிரான உயிரை விடவும் மேலான உத்தமநாதர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுகும் தவறாது பின்துயர்ந்து வாழ்ந்து வெற்றி கண்ட உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் அவர்களை துயர்ந்த தபவு தாபிஈன்கள் மிக பெரும் இமாம்களான அஹிம்மத்தில் முஜ்தஹிதீன்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் முஃமினீன்கள் குறிப்பாக ஜும்ஆவினுடைய பலனை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்குடன் இறை இல்லத்திலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று வேண்டியதன் பின்னால் அல்ஹம்துலில்லாஹ். மேலான பெரியார்களே, அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி பேசும்போது வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஏதாவது ஓர் விடயத்தை பேசினால் அந்த விடயம் இன்ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, இறைவனால் கொடுக்கப்பட்ட வஹியே அன்றி வேறு எதுவும் கிடையாது என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். எனவேதான் அதற்கமைவாக அல்லாஹுவும் அல்லாஹுவினுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நாம் எவைகளையெல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்திருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடக்குமாறும், அதே போன்று எவைகளை விட்டும் தவிர்ந்து வாழ வேண்டும் என்று விளக்கி வைத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து வாழ்வதற்கும் அடியேன் முதலாவதாக எனக்கும் அதே போன்று உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கையை வசியத்தாக செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் முதல் அவர்களுடைய சமூகத்தினர்கள் துவக்கம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய சமூகத்தார்கள் வரை எந்த காலத்திலும் இறைவனை விசுவாசித்த ஒரு மனிதர் வாழ்ந்தே இருப்பார். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் முதல் எம்பெருமானாரினுடைய காலகட்டம் வரை வாழ்ந்த மக்களிலே யாராவது ஒருவராவது
இந்த உலகத்திலே இறைவனை விசுவாசித்திருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இருந்தால் நபிமார்களோ ரசூல்மார்களோ வந்ததற்கு எந்தவித பலனும் இல்லாமல் போயிருக்கும். அப்படி என்று சொல்லும் போது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து முஸ்லிமீன்களையும் ஒரே பார்வையிலே ஒரே கண்ணோட்டத்திலே பார்த்திருக்க வேண்டும். ஆனால் இறைவன் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே அப்படி குறிப்பிடவில்லை. குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், திருமறையிலே இறைவன் சொல்லுகிறான், இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட அனைத்து சமூகங்களிலும் அனைத்து உம்மத்துகளிலும் உம்முடைய உம்மத்து தான் சிறந்த ஒரு உம்மத்து என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இது யாரை பார்த்து சொல்லுகிறான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் அன்னவர்களினுடைய இறுதி சமூகமாகிய இந்த உம்மத்தே முஹம்மதியாவை பார்த்தும் தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். இன்னும் ஒரு இடத்திலே லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன் இது பஅத ஃபீஹிம் ரசூலா, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த மூமினான முஸ்லிமான மக்கள் மீது கிருபை செய்திருக்கிறான். மண் என்றும் பொழுது உபகாரம் செய்திருக்கிறான். ஏன் தெரியுமா? இது பஅத ஃபீஹிம் ரசூலா, இந்த சமூகத்திற்கு பெருமானாரை தூதுவராக கொடுத்தது கொண்டு இந்த சமூகத்தார்கள் மீது அல்லாஹ் நிஅமத் கொடுத்திருக்கின்றான் என்பதாக மேற்கூறப்பட்ட வசனத்தை தெளிவுபடுத்தி அடுத்த வசனத்திலே இறைவன் பேசுகிறான். அப்படி என்றால் நாம் நம்முடைய சமூகம் இறைவனிடத்திலே இவ்வளவு பெருமதிகள் சிறப்புகளை பெற்றிருப்பதற்கான காரணம் நாம் லைலத்துல் கத்ரிலே இருந்து வணங்குவதா, அல்லது ஐவேளை தொழுகைகளை நிறைவேற்றுவதாலா, அல்லது குர்ஆனை இரவு பகலாக ஓதுவதாலா? கிடையாது. எப்படி தெரியுமா? இப்படிப்பட்ட அனைத்து சலுகைகளும் அனைத்து தரஜாக்களும் கொடுக்கப்படுவதற்கான ஒரே ஒரு காரணம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது வைத்திருந்த அந்த அன்பு, அந்த பாசம், அந்த நேசம் வெளிப்பாடு அவர்களினுடைய உம்மத்தினர்களுக்கு இறைவன் கொடுத்த தரஜா இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அழகாக சொல்லுவார்கள், நஹ்னுல் ஆகிரூனல் அவ்வலூன், நாங்கள் சமூகத்தார்களிலே இறுதியானவர்களாக இந்த உலகத்தில் அவதரித்திருந்தாலும் கூட நாளை மறுமையிலே சுவர்க்கத்தில் யார் நுழைவார்கள் என்று பார்க்கும்போது முதலாவதாக என்னுடைய சமூகம்தான் சுவர்க்கத்திலே நுழையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த சமூகத்தினர்களுடைய பெருமையை பற்றி பேசி காட்டியிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, இது அனைத்தும் இறைவன் பெருமானாரின் மீது வைத்துள்ள பாசம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம். அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்தை இவ்வளவு உயர்த்தி பேசுகிறான். எனவே பெருமானார் மீது புகழ்பா மாலைகளை பாடுவது, பெருமானாரை புகழ்ந்து பேசுவது, அவர்களை புகழ்ந்து எழுதுவது என்பது நம் அனைவர்களும் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நமக்கு முன்னால் வாழ்ந்த பல இமாம்கள் தங்களினுடைய வாழ்க்கையிலே நாயகத்தை புகழ்வதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். நாயகத்தினுடைய வாழ்க்கையை, நாயகத்தினுடைய செயற்பாடுகளை தங்கள் வாழ்விலே கொண்ட செயற்பாடுகளாக மாற்றுவதனை வழக்கமாக வைத்திருந்தார்கள். அதிலே குறிப்பான ஒரு இமாம், அவரை பற்றி தான் இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அன்பானவர்களே, வடமேற்கு ஆப்பிரிக்காவிலே சன்ஹாஜா என்கின்ற ஓர் கிராமத்திலே 2 தம்பதியினர்கள் வாழ்கிறார்கள். அந்த நாட்டினுடைய உள்நாட்டு கிளர்ச்சி காரணத்தினால் அந்த நாட்டிலே, அந்த பிரதேசத்திலே ஏற்பட்ட பிரச்சினை பித்னா காலத்தினால் அந்த 2 தம்பதியினர்களும் ஈஜிப்திலே உள்ள
பூசர் என்கின்ற அந்த கிராமத்திற்கு இடம்பெயர்கிறார்கள். அங்கே அவர்களினுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லும் போது அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கின்றது. அந்த பிள்ளை ஜாமியுல் அஸ்ஹர் என்கின்ற பல்கலைக்கழகத்திலே படித்து அங்கே ஒரு நல்ல தேர்ச்சி மிக்க, நல்ல ஒரு அனுபவம் உள்ள, ஒரு ஆற்றல் மிக்க, நகு இலக்கிய நயங்களிலே நல்ல ஒரு தேர்வு மிக்க பிள்ளையாக அந்த மாணவர் அந்த ஜாமியுல் அஸ்ஹர் என்கின்ற பல்கலைக்கழகத்திலிருந்து ஆலிம் பட்டம் பெற்று வெளியேறுகிறார். அவருமோ அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியேறியதன் பின்னால் ஈஜிப்தினுடைய அரசாங்கத்திலே ஒரு அரச ஊழியராக சிறிது காலம் வேலை பணிபுரிகிறார்கள். அந்த பணியையும் விட்டுவிட்டு தன்னுடைய டேலண்ட், திறமையை வெளிப்படுத்த வேண்டும், என்னுடைய திறமைகள் மங்கிவிடக் கூடாது என்று நினைத்து நாயகத்தின் மீது புகழ்பா மாலைகளை இயக்குவதிலே, உருவாக்குவதிலே ஆர்வம் கொண்டிருந்த அவர்கள் அதே பாணியிலே வாழ்க்கையை துவங்குகிறார்கள். அவர்கள்தான் ஷரஃபுத்தீன் அபு அப்துல்லா முஹம்மது இப்னு சயீத் இப்னு ஹம்மாத் அஸ்-சன்ஹாஜி அல்-பூசீரி ரஹ்மஹுல்லாஹ் அன்னவர்கள். இவர்கள் நாயகத்தின் மீதுள்ள புகழ் மாலைகளை பாடுவதிலே ஆர்வம் கொண்டவர்கள். ஒரு நாள் பாதையோரமாக நடந்து செல்லுகிறார்கள். அவருக்கு எதிர் திசையிலே வந்து கொண்டிருந்த ஒரு மனிதர் இவரை பார்த்து 2 கேள்விகள் கேட்கின்றார்கள். அதிலே முதலாவது கேள்வி, பூசீரி, நீங்கள் கனவிலே நாயகத்தை கண்டீர்களா? எடுத்தவுடனே இவர் பதில் சொல்லிவிடுகிறார், இல்லை, நான் பெருமானாரை கனவிலே கண்டதே கிடையாது. திரும்பவும் அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விதான் இமாம் பூசீரி ரஹ்மஹுல்லாஹ் அன்னவர்களையும் அன்னவர்கள் இயற்றிய அந்த ஷரீஃபான அந்த கிரந்தத்தினையும் இந்த உலகத்திலே 4 பாகங்களிலும் பரவச் செய்வதற்கான மிக முக்கிய காரணியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த மனிதர் 2வது கேள்வி கேட்கின்றார், இந்த வயதிலும் நீங்கள் நாயகத்தை காணவில்லையா? இந்த வயதிலும் நீங்கள் பெருமானாரை கனவிலே காணவில்லையா? என்ன ஒரு வாழ்க்கை என்பதாக இமாம் பூசீரி ரஹ்மஹுல்லாஹ் அன்னவர்களை பார்த்து அந்த மனிதர் கேட்கின்றார். அது ஒரு சாதாரணமான 2 அல்லது 4 வார்த்தைகளை கொண்ட ஒரு கேள்வியாக இருந்தாலும் இமாம் அவர்களினுடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி விடுகிறது. அவர்களுடைய மனதிலே ஆழ்ந்த இடத்திலே ஆழமாக அந்த கேள்வி பதிந்து விடுகிறது. என்ன நிலையிலே தெருவில் நடந்து கொண்டிருந்தார்களோ அந்த நிலை குலைந்து அவர்களை மறந்து, நாயகத்தை நான் காணவில்லையே, நாயகத்தை காண்பதற்கு முன்பு எனக்கு மரணம் வந்து விடுமோ என்று நினைத்து அஞ்சி பயந்து உருகி பாடல்களை, கவி பாடல்களை பாட எழுத துவங்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படி ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடத்தை தாண்டி கவிதைகள் பாடுகிறார்கள் பெருமானாரின் மீது. அந்த கவிதைகள் ஒவ்வொன்றுமே நாயகத்தினுடைய ரவுலா ஷரீஃபினை சென்று அடைவதற்கான வழிகளாக இருந்தது. பறவைகள் போன்று பாடுவது, காற்றிலே அந்த பாட்டு பரவலாக செல்லுவது போன்று, அல்லது பூக்களினுடைய வாசங்களிலே செல்லுவது, இப்படியாக தன்னுடைய இடத்தில் இருந்து எப்படியெல்லாம் பாட்டுகளை, கவிதைகளை தூதாக அனுப்ப முடியுமோ அப்படியெல்லாம் அனுப்பினார்கள். அவர்கள் பாடிய பைத்துகளிலே, அந்த வரிகளிலே முதலாவது வரி, அமிந்த தக்குரிஜி ராணிம்பி தீசலமி. தீசலம் என்பது மதீனாவிற்கு அருகாமையிலே உள்ள ஒரு கிராமம். அந்த கிராமம் மதீனாவிற்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய பல கிராமங்களிலே ஒரு கிராமம். அவர் பாடுகிறார் எப்படி, அமிந்த தக்குரி ஜீரானிம்பி தீசலம். தீசலம் என்கின்ற இடத்திற்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்களை நினைத்தா மஸஜித தமஅன் ஜராமி முக்லத்தின் பிதமி. ஒவ்வொரு வார்த்தைகளாக உடைப்பதை விட முற்றமாக சொல்லலாம், கண்ணீர்
அந்த அண்டை வீட்டார்களை நினைத்தா நீங்கள் கண்ணீர் வடிக்கின்றீர்கள் என்று தன்னை தானே பார்த்து, எப்படி ஒரு கண்ணாடியிலே எங்களை நாங்களே பார்த்து தாடி அழகா இருக்குது, மீச அழகாக உள்ளது என்று பேசுவோமோ, அதே போன்று தன்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய கவலைகளை, தன்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய கவலைகளை தானாகவே பேசி பேசி நாயகத்திற்கு தூது அனுப்புகிறார்கள். எவ்வளவுதான் அனுப்பினாலும் நாயகத்தினுடைய அந்த லிகா, மனாமிலே கனவிலே காணக்கூடிய அந்த காட்சி கிடைக்கவில்லை. சுமார் 159 பைத்துகள், ஒவ்வொரு பைத்திலும் 2 வரிகள், 159 பைத்துகள் பாடுகிறார்கள். ஆனால் எந்தவித பிரயோசனமும் கிடைக்கவில்லை. பெருமானாரை காணவில்லை. கவலை, அந்த கவலை இமாம் பூசீரி ரஹ்மகுல்லா அன்னவர்களை எந்த அளவிற்கு நோவினை செய்ததென்றால், பாரிசவாதம் என்று சொல்லுவோம் அல்லவா, கால்கள் கைகள் எல்லாம் ஒரு புறமாக இழுக்கப்பட்டு எழும்பவும் முடியாமல், கரங்களினால் பிடிக்கவும் முடியாமல் எப்படி ஒரு மனிதர் கஷ்டப்படுவார், அப்படியான ஒரு நோய் பாரிசவாதம் என்று சொல்லுவோம். அப்படி படுத்த படுக்கையிலே அப்படியே கிடக்கிறார்கள். அப்பொழுதும் பெருமானாரினுடைய வருகை கிடைக்கவில்லை. ஒரு நாள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கனவிலே சில நபர்கள், நல்ல ஒரு சாலிகான நபர்கள் கனவிலே தோற்றம் கொடுக்கின்றார்கள். அங்கே அவர் பார்க்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சஹாபாக்களிலே மிக முக்கியமான பெரும் பெரும் சஹாபாக்களிலே சிலர்களும் இமாம் பூசீரி ரஹிமகுல்லா அன்னவர்களினுடைய அந்த கனவிலே சமூகம் கொடுக்கின்றார்கள். பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இமாம் அவர்களை பார்த்து பேசுகிறார்கள். பூசீரே, தாமதமாகி விட்டதா? என்னை நினைத்து நீங்கள் பாடிய வரிகள் என்னிடம் வந்து விட்டது. ஆனால் என்னுடைய வருகை உமக்கு வருவது தாமதமாகி விட்டதா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பூசீரி இமாம் அன்னவர்களிடத்திலே பேசுகிறார்கள். பேசிவிட்டு சொல்லுகிறார்கள், நீங்கள் பாடிய அனைத்து பாடல்களையும், அனைத்து அந்த கவிதைகளையும் புகழ்களையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். இப்பொழுது நானும் என்னுடைய சஹாபாக்களும் வந்திருக்கின்றோம். உங்களிடத்திலே அந்த பாடல்களின், அந்த கவிதைகளினுடைய வரிகளை நேருக்கு நேர் நின்று கேட்டு அதை இன்பம் கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இமாம் பூசீரி ரஹ்மவுல்லா அன்னவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள். உடனே வந்தவர்கள் கோமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இல்லையா? இமாம் அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். அமிந்த தக்குரு ஜீரானின் பிதி சலமி மஸஜத தமஅன்ஜரா மின் முக்லத்தின் பிதமி என்று பாடி செல்லுகிறார்கள். செல்லுகின்ற பொழுது 50 பைத்துகளை படித்து விட்டார்கள். 51வது பைத்திலே ஃபமப்லகுல் இல்மி ஃபீஹி அன்னஹு பஷருன், அறிவினுடைய தேட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சாதாரண மனிதர் தான் என்கின்ற அந்த வரியோடு அவர்களுடைய ஞாபகம் நின்று விடுகின்றது. திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் முயற்சித்து பார்க்கிறார்கள். ஆனால் இமாம் பூசீரி ரஹ்மகுல்லா அன்னவர்களால் அந்த பாடலினுடைய கவிதையினுடைய வரியை பிடித்து கொள்ள முடியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முன்னிற்கின்றார்கள். பெருமானார் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பூசீரி இமாம் அன்னவர்கள் அந்த வரியை மறந்து விடுகிறார்கள். என்ன நடக்கின்றது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த வரியை எடுத்து கொடுக்கிறார்கள். வ அன்னஹு கைரு ஹல்கில்லாஹி குல்லிஹிமி, நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சாதாரண மனிதராக இருந்தாலும் கூட வ அன்னஹு கைரு ஹல்கில்லாஹி குல்லிஹிமி, அல்லாஹ்வினுடைய அனைத்து படைப்பினங்களிலுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் சிறந்தவர்கள் என்ற அந்த வரியினை நாயகத்தினுடைய நாவினால் மொழிய வேண்டும் என்பது இறைவனுடைய நாட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த வரியை துவக்கி கொடுக்கின்றார்கள். இமாம் பூசீரி ரஹ்மகுல்லா அன்னவர்கள் அந்த பைத்துகள் 159 பைத்துகளையும் முழுமையாக பாடி முடிக்கின்றார்கள். கனவு முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய ரிகாபு,
போகக்கூடிய நேரம் வருகிறது. இமாம் பூசிரி ரஹ்மகுல்லா அன்னவர்கள் படுத்த படுக்கையாக இருக்கின்றார்கள். பாடிய வரிகளுக்காக, எழுதிய வார்த்தைகளுக்காக பரிசு கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய போர்வையை எடுத்து இமாம் அவர்களினுடைய உடம்பின் மேனால் அப்படியே தடாவுகிறார்கள். தடாவிவிட்டு வந்த நல்ல மக்கள் அனைவர்களும் சென்று விடுகிறார்கள். காலையிலே காலையானவுடன் இமாம் அவர்கள் எழுந்து பார்க்கின்றார்கள். சுபஹானல்லாஹ், படுத்த படுக்கையிலே கைகளால் எதையும் பிடிக்க முடியாத நிலை, கால்களால் சுய தேவைகளை நிறைவேற்றக்கூட முடியாத ஒரு நிலையிலே இருந்தவர்கள் பெருமானாரின் மீது புகழ்பா மாலையை பாடியதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? அந்த நாளுக்கு முன்னால் இருந்த அந்த நோயினுடைய சிறிதளவு அடையாளம் கூட இமாம் பூசீரி ரஹ்மகுல்லா அன்னவர்களினுடைய உடம்பிலே காணப்படவில்லை. அந்த புர்தா ஷரீஃபினை படித்ததனால் அவர்களினுடைய உடம்பிலே இருந்த அனைத்து நோய்களும் அங்கே குணப்படுத்தப்படுகின்றது. இதனால் தான் இந்த புர்தாவினுடைய ஷரஹிலே ஹாசியத்துல் பாஜூரி என்கின்ற இமாம் பாஜூரி ரஹ்மகுல்லா அன்னவர்களுடைய கிரந்தத்திலே புர்தா என்று சொல்ல மாட்டார்கள், புரு ஆ என்பார்கள். புரு ஆ என்பது நீங்குதல். அதையும் சில இமாம்கள் தெளிவுபடுத்தும் போது புரு ஆ அல்ல, புரு உதா, நோய் நீங்குதல் என்பதாக சில இமாம்கள் புர்தாவினுடைய பெயரை நமக்கு அழகாக சொல்லித் தருகிறார்கள். அன்பானவர்களே, எப்படி இருந்தாலும் புர்தாவினால் ஒரு மனிதனுடைய நோயை மாத்திரம் நீக்க முடியுமா என்று பார்த்தால் இல்லை, ஒரு மனிதனுடைய வறுமையையும் போக்க முடியும். பூசரி இமாம் அவர்களுடைய காலத்திலே நடந்த சம்பவம், பஹாவுத்தீன் என்கின்ற ஒரு நபர், அந்த நபர் பூசரி இமாம் அன்னவர்களுடைய காலத்திலே அமைச்சராக பணிபுரிந்தவர். அவர் ஒரு நல்ல செல்வந்தர், நல்ல பணம் படைத்த ஒரு வசதியுள்ள ஒரு மனிதர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கனவிலே தோன்றி, பஹாவுத்தீனே, இப்படி ஒரு பூசிரி என்கின்ற ஒரு மனிதர் இருக்கின்றார், அந்த மனிதரிடம் நீங்கள் செல்லுங்கள், அவரிடத்திலே சில கவிதைகள் கோர்வை செய்யப்பட்ட ஒரு நகல், ஒரு பிரதி இருக்கின்றது, அதை நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள், உதவும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கனவிலே தோன்றி சொல்லிவிடுகிறார்கள். அந்த மனிதருமோ, பஹாவுத்தீன் என்கின்ற மனிதருமோ இமாம் பூசீரி ரஹ்மகுல்லா அன்னவர்களுடைய வீட்டிற்கு வந்து அந்த புர்தா ஷரீஃபினுடைய ஒரு பிரதியினை வாங்கி சென்று விடுகிறார்கள். சிறிது காலத்தின் பின்னால் ஷாஹிதுத்தீன் புராக்கி என்கின்ற ஒரு மனிதருக்கு சரியான வயிற்று வலி, எந்த மருந்திற்கும் அடங்காத ஒரு வயிற்று வலி, தாங்க முடியவில்லை. அவருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கனவிலே தோன்றி, ஷாஹிதுத்தீன் புராக்கியே, பஹாவுத்தீன் என்கின்ற ஒரு மனிதர் இருக்கின்றார், அந்த மனிதரிடத்திலே ஒரு பிரதி இருக்கின்றது, அதே போன்று ஒரு பிரதி இன்னும் ஒரு மனிதர் என்று சொல்லி இமாம் பூசீரி ரஹ்மகுல்லா அன்னவர்களை சுட்டிக்காட்டி அவரிடத்திலும் இருக்கின்றது என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கனவிலே தோன்றுகிறார்கள். உடனே பஹாவுத்தீன் எப்படி பூசரி இமாம் அவர்களிடத்திலே தங்க நாணயங்களை கொடுத்து அந்த பிரதியினை வாங்கினார்களோ, அதே போன்று ஷாஹிதுத்தீன் புராக்கி என்கின்ற அந்த அமைச்சரும் பூசரி இமாம் அன்னவர்களிடத்திலே அந்த பிரதியை வாங்கி தங்களினுடைய வயிற்றிலே வைக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அவர்களுடைய நோய் அந்த கணமே நீங்கி விடுகிறது. புர்தா என்பது ஒரு மனிதருடைய நோயை மாத்திரமா நிறைவேற்றுகின்றது, இல்லாத்து ஆக்குகின்றது என்று பார்த்தால் நிச்சயமாக நோயோடு சேர்த்து வறுமையையும் அது நீக்குகின்றது என்பதுதான் யதார்த்தம். அன்பானவர்களே, நாம் எல்லோரும் புர்தா கிரந்தங்களை பார்த்திருக்கின்றோம். ஆனால் அந்த புர்தா கிரந்தங்கள் எந்த நேரங்களிலே படிக்கப்படுகின்றது, எங்கெல்லாம் படிக்கப்படுகின்றது, யார் யாரெல்லாம் படிக்கின்றார்கள் என்று நம்மில் பலருக்கு தெரியாது. அன்பானவர்களே, இந்த புர்தாவினுடைய புர்தா என்கின்ற பெயர் இருக்கின்றதல்லவா, இது எப்பொழுது சமூகத்திலே உள்ளவர்களுக்கு வறுமையை நீக்கி அவர்களுடைய வாழ்வியலிலே நோயை அகற்றி கொடுத்ததோ அப்பொழுதுதான்
அதற்கு பெயர் புர்தா. அதற்கு முன்னால் அல் கவாகிபு துர்ரியா ஃபி மதுகி ஹைரில் பரியா என்பதுதான் புர்தா ஷரீஃபினுடைய உண்மையான பெயராக இருந்தது. அன்பானவர்களே, இப்பொழுது பள்ளி வாயில்களிலும் கூட இந்த புர்தா ஷரீஃபினுடைய மகிமைகள் இயற்றப்படுவது குறைந்து விட்டது. ஆனால் மதரசாக்களிலே வியாழக்கிழமை அன்று விடுகின்ற வெள்ளி அந்த சுபகு தினங்களிலே புர்தா ஷரீஃபினுடைய மஜ்லிஸ்கள் நடைபெறுகின்றது. நம்மிலே பலர்கள் அந்த மஜ்லிஸிலே கலந்து கொள்ள முடியாமல் வேலை பளுக்கள் அல்லது சுக ஈனங்கள் காரணமாக தவித்துக் கொண்டிருப்போம். ஆனால் அந்த மஜ்லிஸுக்கு நீங்கள் செல்லாமல் இருந்தாலும் கூட மஜ்லிஸுகளுக்கு நீங்கள் உதவி செய்வதனால், அந்த மஜ்லிஸுகளுக்கு நீங்கள் உம்மால் முடிந்தவற்றை கொடுத்து உதவுவதனால் உங்களுடைய தேவைகளையும் அந்த புர்தா ஷரீஃப் பெருமானாரினுடைய பொருட்டை வைத்து நிறைவேற்றி தரும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் கிடையாது. அன்பானவர்களே, நாங்கள் பல தேவைகளுடையவர்கள். குடும்பத்திலே பிரச்சினை வைத்திருக்கின்றோம், தொழிலிலே கடன் தொல்லைகளை வைத்திருக்கின்றோம். அது ஒரு புறம் இருக்க, உடம்பிலே ஒவ்வொரு பாகங்களிலும் நோய், கை தூக்க முடியாத நோய், இருந்தால் எழும்ப முடியாத இடுப்பு பிடிப்பு, தூங்கினால் எழும்ப முடியாத தலைவலி, பிரஷர், அது இது என்று எல்லா நோய்களும் நம்முடைய இந்த உணவு பழக்கத்தினால், தொல்லைகளினால், யோசனைகளினால் நமக்கு ஏற்பட்டு விடுகின்றது. அன்பானவர்களே, அல்லாஹுவினுடைய உதவி கொண்டு புர்தா ஷரீஃபினை நீங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் நிறைவேற்றுங்கள். இது புர்தாவிற்கான மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. வல்ல நாயன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த புர்தா ஷரீஃபினுடைய மகிமையை வைத்து உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான். அன்பானவர்களே, இன்னும் பல நாட்களிலே ஹஜ்ஜுடைய தினங்களை நாங்கள் எதிர்நோக்க இருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஊர்களிலும் இருந்து ஹஜ்ஜுக்கான ஹாஜிகள் செல்லுவது வழக்கம். அதே போன்று இந்த தருணமும் இந்த கல்முனை பிராந்தியத்தில் இருந்து ஹஜ்ஜுக்காக செல்லுபவர்கள் இருப்பார்கள். அவர்கள் தங்களினுடைய பரஸ்பர சலாம் மற்றும் முசாபகா போன்ற விடயங்களை அவர்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும் அல்லது நண்பர்கள், அயலவர்கள், மஹல்லாவாசிகள், ஜமாஅத்தினர்கள் போன்ற அனைவர்களோடும் மனம் திறந்து பேச வேண்டும். மனக்கசப்பான முரண்பாடுகள் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம், ஒருவருக்கொருவர் நோவினை செய்யப்பட்டிருக்கலாம். அதே போன்று பேச்சுவார்த்தைகள் போன்ற விடயங்கள் எல்லாம் நம்மை நோவினை செய்யக்கூடிய விடயங்களாக இருந்திருக்கலாம். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எல்லோரையும் சந்தித்து மன்னிப்பு கோரி சலாம் கூறி, நான் இப்படியான புனிதமான ஒரு செயலுக்காக வேண்டி செல்லுகிறேன், அல்லாஹ் அந்த செயலை பொருந்தி கொள்ள வேண்டும், உங்களையும் அதே போன்ற பாக்கியத்திற்கு அல்லாஹ் உள்ளாக்க வேண்டும், இப்படியான பிரார்த்தனைகளை நாங்கள் சொல்லிக் கொள்வதிலே முந்திவதுதான் நம்முடைய அறிவாண்மைத்தனத்தை வெளிப்படுத்துகிறது. ஆனால் ஒரு சிறிய குழப்பம் ஒன்று சமகாலங்களிலே ஈடுபட்டு விடுகிறது. எப்படி என்றால், ஒருவர் ஹஜ்ஜி செய்ய நாடி அவருடைய நண்பரோ அல்லது அவருடைய உறவினரிடத்திலோ சென்று, நான் இப்படியான செயற்பாட்டுக்காக செல்ல போகிறேன், இப்படியான தூய்மையான கிரியையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நான் புனிதமிகு மக்கமா நகரை நோக்கி செல்ல இருக்கின்றேன், என்னுடைய தவறுகள் ஏதாவது உம்மிடம் இருந்தால் மன்னித்து விடுங்கள் என்று சிலர்கள் கேட்டால் அதை மறுப்பவர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னை எதற்காக நான் மன்னிக்க வேண்டும்? நீ செய்வதையெல்லாம் செய்வாய், கடைசியில ஹஜ்ஜுக்கு போகிறேன் மன்னித்து விடு என்று சொன்னால் மன்னிக்க வேண்டுமா என்று நம்மிலே கேட்பவர்களும் இருக்கின்றோம். அன்பானவர்களே, ஒரு விடயத்தை சிந்திக்க வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்லுபவர்கள் அனைவர்களது அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அவர் திரும்பும் போது பாவங்கள் அனைத்தையுமே இல்லா தாக்கப்பட்ட ஒரு பச்சிலம் பாலகனை போன்றுதான் நம்முடைய ஊருக்கு வருகிறார். அப்படி இருக்கும்போது நாம் அவரை மன்னிக்காமல் அவரிடம் நானும் வருவதற்கு பிரார்த்திங்கள் என்று சொல்லி அனுப்பாமல் மனம் முரண்டாக பேசுவது எப்படி தெரியுமா இருக்கின்றது? அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பெற்றோர்களினுடைய அணுவிலிருந்து நம்மை நம்முடைய தாயினுடைய வயிற்றிலே கருவிலே 10 மாதங்கள் வளர்த்தெடுக்கின்றான். அதன் பின்பு
இந்த உலகத்திலே பிறக்க செய்து இந்த உலகத்திலே பிள்ளைகள் என்ற நியமத்துக்கள் எல்லாம் தன்று வாழ வைத்து பின்பு ஒரு குழியிலே கபரென்று அடக்கிவிட்டு அதன் பின்பு கேள்வி கணக்கென்று ஒரு நாளை உண்டாக்கி சுவர்க்கம் நரகம் என்று தேர்வுகளை வைத்த ரப்பு இவ்வளவு எல்லாம் செய்திருக்கின்றானே, அவனுக்கு நாங்கள் மாறு செய்தால் அவன் எப்படி நம்மை மன்னிப்பது? ஒரு சாதாரண பிரச்சினை, ஒரு 5 நிமிட மன முரண்பாடு, ஒரு 5 நிமிட கோபத்தையே நம்மால் மன்னிக்க முடியாது என்று நாம் யோசிக்கும் போது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கக்கூடிய கண்களை நியமத்தாக தந்திருக்கின்றான். இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வலம் வரக்கூடிய பாக்கியத்தை நியமத்தாக தந்திருக்கின்றான். பிள்ளை பிட்டிகளை தந்திருக்கின்றான், செல்வத்தை தந்திருக்கின்றான், உடலிலே ஆரோக்கியத்தை நின்று தொழுவதற்காக தந்திருக்கின்றான். இப்படி எவ்வளவு நியமத்துகளை தந்தும் நாங்கள் அவனுக்கு மாறு செய்வதை இறைவனால் மன்னிக்க முடியுமா? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. ஆனால் அவன் எழுபது தாயை விட இரக்கமானவன், அருகமுர் ராஹிமீன். இந்த உலகத்திலே யாராலும் காட்ட முடியாத இரக்கத்தினை அல்லாஹ் காட்டுவான். அன்பானவர்களே, பழையதை எல்லோரும் மறந்து விடுங்கள். சென்றது சென்றதுதான், அதை யாராலும் இழுத்து பிடிக்க முடியாது. ஆனால் அதையே வைத்து நாங்கள் இரண்டாவிதமாக இருப்பது என்பது நம்முடைய புத்தி இன்மையையும் நம்முடைய காட்டுத்தனத்தையும் தான் வெளிப்படுத்துதே தவிர ஒரு நல்ல மனிதரால், ஒரு நல்ல ஒரு படித்த புத்திசாலியினால் இப்படியான செயற்பாடுகளை வெளிப்படுத்த முடியாது என்பதனை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே அவனுடைய பரக்கத்தை அள்ளி தந்தருள்வானாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொள்ளுவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்லுவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார்களோ அவர்களை பொருந்திக் கொள்ளுவாயாக. ஹஜ்ஜுடைய கிரியைகளை எல்லாம் முடித்து நல்ல முறையிலே ஊர் திரும்பும் வரைக்கும் உன்னுடைய மலாய்க்கமார்களுடைய உதவிகளை கொடுத்தருள்வாயாக. நாயனையா அல்லாஹ் செல்வத்திலும் உடலிலும் ஆரோக்கியத்தை கொடுத்து விடுவாயாக. நாயனையா அல்லாஹ் அந்த 10 நாள் கிரிகையினை தன்னுடைய கால்களினால் சுய முறையிலே நடந்து அந்த கிரியைகளை நிறைவேற்றும் பாக்கியத்தை கொடுத்தருள்வாயாக. நாயனையா அல்லாஹ் எங்கள் அனைவர்கள் தேவைகளையும் நிறைவேற்றி தந்தருள்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. أما بعد. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. اتقوا الله بالسر والعلانية فإن التقوى زاد الآخرة. فمن أخذها فقد فاز فوزا عظيما ومن تركها فقد خسر خسرانا مبينا. وقال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كنتم خير أمة أخرجت للناس إلى آخر الآية. وقال نبينا بشير صلى الله عليه وسلم نحن الآخرون الأولون. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. جعلنا الله وإياكم من الفائزين آمين. وجنبنا وإياكم من موارد الظالمين. وأدخلنا وإياكم في عباده الصالحين. إن أحسن ما جرى به القول وأتقن ما قبله العقل والحقل كلا من له من الطول. وقال الله تعالى يقول وهو أصدق القائلين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. بارك الله بارك الله بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم رب حليم فاستغفروه إنه هو الغفور الرحيم.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضில்லுஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுல் வாஹிதுல் மன்னான் வ அஷ்ஹது அன்ன ஸய்யிதனா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸாதிகுல் அமீன் அர்ஸலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கி லியுظஹிரஹு அலத் தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன் அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஃபயா இபாதல்லாஹ் ஊஸீக்கும் வ இய்யாய அவ்வலன் பித்தக்வல்லாஹ். இத்தகுல்லாஹ பிஸ்ஸிர்ரி வல் அலானியா ஃபஇன்ன தக்வா ஸாதுல் ஆখিরা. ஃபமன் அഖதஹா ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா வமன் தரக்கஹா ஃபகத் ஹஸிர ஹுஸ்ரான முபீனா. وقال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد إلى آخر سورة. وقال نبينا بشير صلى الله عليه وسلم التائب من الذنب كمن لا ذنب له. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم أرنا للخلفاء الراشدين القائمين المهديين أفضل البشر بعد الأنبياء والمرسلين بالتصديق والتحقيق سيدنا أمير المؤمنين وإمام المتقين أبي بكر الصديق رضي الله تعالى عنه وعن أمير المؤمنين وإمام المتقين مزين المنبر والمحراب سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه وعن أمير المؤمنين وإمام المتقين جامع القرآن وكامل الحياء والإيمان سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه وعن أمير المؤمنين وإمام الأشجعين أسد الله القهار سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه وعن ستة الباقين من عشرة المبشرة رضي الله تعالى عنهم وعن أمي رسول الله صلى الله عليه وسلم حمزة والعباس رضي الله تعالى عنهما وعن الزهراء البتول فاطمة بنت الرسول رضي الله تعالى عنها وعن السبتين شهيدين سيدي شباب أهل الجنة الحسن والحسين رضي الله تعالى عنهما وعن سائر أزواج النبي صلى الله عليه وسلم وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات ويا قاضي الحاجات. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة واليهود والمشركين ودمر أعداءنا وأعداء الدين فانصرنا على القوم الكافرين. اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العليم الجليل الجبار يذكركم ويزيدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.